Hello friends, welcome to Roche YouTube channel. Friends, இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளால வந்து நம்ம வெளிய இருந்து வரும்போது கார் வந்து உள்ள எடுக்கிறோம் அப்படினா ஒரு ஸ்டீப்பான ஒரு பாதை அப்படினா அதாவது ரொம்பவே ஏற்றமான ஒரு இடம் நம்மளுடைய கேட் வந்து ஏற்றமா இருக்குது அப்படினா அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து கார் வந்து ஆஃப் ஆகாம சேஃபா வந்து ஆல்சோ வந்து கார் அளவுக்கு தான் போர்ட்டிகோ இருக்குது அப்படின்னா காரோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது எக்ஸாக்டாக நம்ம கொண்டு வந்து கார் வந்து லான்ச் பண்ணணும் பார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து மோதாமல் ஆல்சோ சைட்லையும் உரசாமல் வெளியேருந்து உள்ளே எடுக்கலாம் அந்த ஏற்றத்தில் ஏற்றி உள்ளே எடுக்க முடியும் அப்படிங்கிற முறைகளை தான் நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ட் காஸ்ட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோச் காஸ்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கார் வந்து உள்ளே எடுக்க போகிற இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓரளவுக்கு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் தெரிகிற வியூவோடவும் இது அதிகமாகவே இருக்குது இந்த ஏத்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த கார் வந்து எடுக்க போகிறோம். ஆல்சோ வந்து அந்த காருடைய எண்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது போர்ட்டிகோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ஸோ ரொம்பவே கம்மியான இடம் தான், சின்ன இடம், ஓகேங்களா. ஆனால் வந்து அந்த கேட்டுடைய அந்த லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ அதிகமான அளவுக்கு கேட்டுடைய லென்த் இருந்தாலும் நம்ம கார் வந்து கரெக்டாக ஏறி வர்றதுக்கு வசதியாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏறி வந்ததுமே உங்களுக்கு வந்து அந்த கார் வந்து நீங்கள் லான்ச் பண்ணி ஆகணும், கரெக்டாக நீங்கள் வந்து பார்க் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னால் எடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இடிச்சிடும். அந்த அளவுக்கு தான் அந்த போர்ட்டிகோடைய லென்த் வந்து இருக்குது, அந்த ஸ்பேஸோடைய லென்த் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து கொண்டு லான்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கார் வந்து நிற்குது, ஓகேங்களா. ஸோ வந்து கார் நிற்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து நம்ம வந்து இந்த காரை வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அந்த கார் இப்போ வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ எங்கே நிற்குது அப்படிங்க வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கார் வந்து இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ரைட் சைடில் நின்றுட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கணும். நீங்கள் எப்போவுமே லெஃப்ட் சைடில் வந்து அந்த கார் வந்து நீங்கள் வந்து விடக்கூடாது. ஏன்னா லெஃப்ட் சைடில் விட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லெஃப்ட் சைடில் விட அந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லர் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இடிச்சிடும், ஓகேங்களா. நீங்கள் வந்து டர்ன் பண்ணி எடுக்கிறது முடியாது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நீங்கள் வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். எப்போவுமே கார் வந்து ரைட் சைடில், அதாவது நீங்கள் வந்து உள்ளே ஏற்ற போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அந்த ஸ்ட்ரீட்டுடைய லெஃப்ட் சைடில் வீடு இருக்குதுன்னா அந்த ஸ்ட்ரீட்டுடைய ரைட் சைடில் தான் கார் வந்து விட்டுருக்கணும். ஆல்சோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த வீட்டுடைய சவுத்துலேருந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸில் காரை விட்டுருக்கேங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த காரை கரெக்டாக கொண்டு பொசிஷனாக லான்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே தேவை. அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து மேக்கப் பண்ணி ஆகணும். இதை விட கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா ரீசன் என்னென்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காரை வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்தால் நீங்கள் ஒடிக்க முடியும். அப்படி நீங்கள் வந்து ஒடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஏற்றத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீப்பாக நீங்கள் வந்து ஏறுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. எப்போவுமே அப்படி ஏறக்கூடாது. அப்படி ஏறினா கண்டிப்பாக கார் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கிட்ட கொண்டு வந்து மொத்த டிகிரியை வந்து நீங்கள் வந்து காரை வந்து டர்ன் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து இதில் வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லைட்டாக அதை டர்ன் பண்ணி கார் வந்து எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ அந்த கார் எடுத்துடலாம். அந்த கார் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ ஆங்கிள் வந்து அந்த டயர் வந்து அதாவது வீல் வந்து டர்ன் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக வந்து அதோடைய ஃபுல் டர்னில் இருந்து ஒரு 50 to 60% அளவுக்கு நீங்கள் வந்து டர்ன் பண்ணணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 50 to 60% அளவுக்கு மட்டும்தான் டர்ன் பண்ணணும், அதுக்கு மேலே டர்ன் பண்ண தேவையில்லை. இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கணும், அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக 50 to 60% டர்ன் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கார் வந்து கரெக்டாக ஏறப்போகுது. ஆல்சோ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து எடுத்து கொண்டு வரும்போதே நீங்கள் அதோடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து அதாவது அந்த ஏற்றத்துக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாலேயே அந்த ஸ்பீடை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏற்றத்தில் டக்குன்னு ஏறும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாது. அந்த பதட்டங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா உங்களால் இந்த இடத்துல வந்து ஏற்றவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த ஏற்றத்தில் ஏறும்போது கரெக்டாக அந்த மீடியம் ஸ்பீடுக்கு வந்து வரும், ஓகேங்களா. ஆல்சோ வந்து கிளச் வந்து நீங்கள் ஹாஃப் கிளச் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாது. ஹாஃப் கிளச் விட்டு இப்போ நீங்கள் வந்து வந்துட்டு இருக்குது காரு. கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வந்து இந்த இடத்துல வந்து ஏறினதுமே, ஓகேங்களா, இந்த இடத்துல ஏறினதுமே இந்த காருடைய ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் வந்து கால் எடுத்துருங்க, ஓகேங்களா. அது வரைக்கும் ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணீங்க, அதுலேருந்து கால் எடுத்து பிரேக் சைடில் கால் வச்சிடணும்.
ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்ஜின் கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு தான் இருக்கும், பேக் வீலுக்கு கிடையாது. ஸோ அந்த ஃப்ரண்ட் வீல் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வந்து ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாலில் வந்து மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிலேட்டர் அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாது. தேவைப்பட்டால் மட்டும் மைல்டாக கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய ஸ்பீட்லேயே அந்த கார் வந்து மேலே ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா கிளச் ப்ளஸ் பிரேக் மட்டும்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாலே அதே ஸ்பீடில் அப்படி ஏறி வந்துடும். ஏறி வந்ததுமே எக்ஸாக்டாக வீல் வந்து கரெக்டாக நான் சொன்ன இந்த பொசிஷன் தாண்டினதுமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, லெவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? லெவல் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த லெவலோட வந்து இப்போ வந்து அந்த கார் வந்து நிற்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கார் வந்து சேஃபாக நமக்கு பார்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையுமே உரசாமல் நம்ம வந்து இதை வந்து பார்க் பண்ணிடலாம், காரை பார்க் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டது வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நான் ரோச் கார்ஸோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றது மூலமா நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் டைரக்டா டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பை.